ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல். இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிகிற அனைவருமே தங்கள் உயிர் தியாகம் செய்து இந்த நாட்டை காப்பாற்றுறவங்க அப்படின்ற ஒரு கருத்து தான் பொதுமக்களிடையே நிலவி வருது. அது உண்மைனாலும் கூட இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிகிற அனைவருமே, அதாவது ஆஃபீஸர்ஸ் முதற்கொண்டு ஓஆர்எஸ் நாளைக்கு படுற அந்த கடைநிலை ஊழியர், சிப்பாய், சோல்ஜர்ஸ் வரைக்குமே அனைவருமே சமம் என்ற நிலை இன்னைக்கு இராணுவத்தில் இருக்குதா? ஒரு போர் ஏற்பட்டாலோ அல்லது தீவிரவாதிகளோட சண்டைனாலும் சரி, இல்லை ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன்னாலும் சரி, இந்த அனைவருமே அந்த ஆஃபீஸர்ஸ் கொண்டு ஓவர்ஸ் அந்த சோல்ஜர்ஸ் வரைக்கும் அனைவருமே ஃப்ரண்ட் லைனில் நின்று சண்டை செஞ்சு தங்கள் உயிர் தியாகம் செய்து இந்த நாட்டை காப்பாற்றுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிலைமைக்கு இராணுவத்திலையும் சரி அல்லது துணை இராணுவம், அதாவது எல்லை பாதுகாப்பு படைகளாக இருந்தாலும் சரி அல்லது ஸ்டேட் போலீஸவே எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் பண்டைய காலத்தில் உள்ள முறைகள்லாம் படிச்சிருப்பீங்க, அதை தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது அன்னைக்கு ராஜா மகாராஜா ஆண்ட காலங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச காலமாக இருந்தாலும் சரி, அப்போது இருந்த அந்த ஆஃபீஸர்ஸ், மேலே இருக்க அந்த அதிகாரிகள் கடவுளாகவும் கீழே இருக்க அந்த கடைநிலை ஊழியர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட அடிமைகளாகவும் தான் பார்க்கப்பட்டாங்க. ஸோ அதே நிலைமை தான் இன்றைக்கி இராணுவத்திலே நிலவி வருது. இராணுவத்தில் இருக்க அதிகாரிகள், ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட கடவுளாகவும், அவங்க என்ன சொன்னாலும் அது ரைட்டோ தப்போ கண்ணை மூடிக்கிட்டு கீழே இருக்க அந்த சோல்ஜர், ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே அவங்க ஒரு மாடியிலேருந்து குதினா கண்ணை மூடிட்டு குதிச்சிடணும். அந்த அளவுக்கு அவங்க சொல்கிறத கேட்குற அடிமைகளாகவும் தான் இன்றைக்கி நிலைமைக்கு இராணுவத்தில் நிலவி வருது. ஃபீல்டு ஒர்க்காக இருந்தாலும் சரி, எவ்வளவு கடினமான ஒரு வேலைகளாக இருந்தாலும் சரி, போர்னாலும் சரி, எலெக்ஷன் டியூட்டிஸ்னாலும் சரி, ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன்னாலும் சரி, தீவிரவாதிகளோட சண்டைனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல போனால் தங்கள் உயிரை பணயம் வச்சு போய் டியூட்டி செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு லைனில் நின்று சண்டை செய்கிறது நம்ம இராணுவத்தில் இருக்க சோல்ஜர்ஸ் தான், சிப்பாய்கள் தான். ஸோ இதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கோங்க, இராணுவத்தில் உயிர் தியாகம் செஞ்சு தங்கள் நாட்டை காப்பாற்றுறது யாருன்னு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ சோல்ஜர்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இராணுவத்தில் இருப்பாங்கள்ல, அதாவது ஆஃபீஸர்ஸ், எஸ்ஓஸ், மற்றவங்கெல்லாம், அவங்களாம் என்ன தான் டியூட்டி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் என்ன மாதிரி டியூட்டி செய்கிறாங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு இடத்துல எலெக்ஷன் டியூட்டி, ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் டியூட்டி போகணும் அப்படின்னா எம்ஹெச்ஏலேருந்து ஒவ்வொரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு ஃபோர்ஸ், அதாவது ஐடிபிபி, எஸ்எஸ்பி, பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோர்ஸுக்குமே அந்த ஹெட் டிஜிக்கு வந்துட்டு ஆர்டர் வரும். நீங்கள் உங்கள் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு 20 கம்பெனி ரெடி ஆகிக்கோங்க இந்த ஸ்டேட்டில் எலெக்ஷனுக்கு. அது மாதிரி ஐடிபிபிக்கு சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு 20 கம்பெனி, எஸ்எஸ்பிக்கு ஒரு 30 கம்பெனி, பிஎஸ்எஃப் ஒரு 40 கம்பெனி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோர்ஸுக்குமே இத்தனை கம்பெனி நீங்கள் இந்த ஸ்டேட் எலெக்ஷனுக்காக ரெடி ஆகிக்கோங்க அப்படின்ற ஒரு ஆர்டர் எம்ஹெச்ஏலேருந்து வரும். ஸோ அந்த ஃபோர்ஸில் இருக்க அந்த டிஜி மூலியமாக அந்த ஃபோர்ஸுக்கு கீழே இருக்க ஃப்ரண்டியர் ஹெட் குவார்ட்டருக்கு ஆர்டர் போகும். அதாவது ஆர்மியில் பிரிகேடுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸில் ஃப்ரண்டியர்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரண்டியர் ஹெட் குவார்ட்டரில் இருக்க ஐஜிக்கு ஆர்டர் போகும். அந்த ஃப்ரண்டியர் ஹெட் குவார்ட்டர்லேருந்து அந்த ஃப்ரண்டியருக்கு அண்டரில் இருக்க செக்டர் ஹெட் குவார்ட்டருக்கு ஆர்டர் போகும். அங்கே டிஐஜி இருப்பாங்க, அவங்களுக்கு ஆர்டர் போகும். அந்த செக்டர் ஹெட் குவார்ட்டர்லேருந்து அவங்க ஒவ்வொரு யூனிட்டுக்குமே அந்த யூனிட்டு என்னென்ன டியூட்டி பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஆர்டர் போகும். ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் 2 கம்பெனி, 3 கம்பெனி, இத்தனை கம்பெனி தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிட்டில் இருக்க கமாண்டண்ட்டுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த யூனிட்டில் இருக்க கமாண்டண்ட்டு அந்த யூனிட்டுக்கு கீழே இருக்க ஒவ்வொரு கம்பெனிக்கும், அதாவது ஒரு யூனிட்டில் கிட்டத்தட்ட சர்வீஸ் கம்பெனி ஒரு 6 கம்பெனி இருக்கும். ஒரு கம்பெனியில் வந்துட்டு 125 சம்திங் ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஒவ்வொரு கம்பெனியும் என்னென்ன டியூட்டி பார்க்குறாங்க, எந்த கம்பெனி ஃப்ரீயாக இருக்குது, எந்த கம்பெனியால் இந்த எலெக்ஷன் டியூட்டி போக முடியும் அப்படின்றத பார்த்து அந்த கமாண்டண்ட்டு அந்த கம்பெனி கமாண்டர் வரைக்கும் ஆர்டரை வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க. எந்த கம்பெனிக்கு வந்துட்டு எலெக்ஷன் டியூட்டி போகணும் அப்படின்ற ஆர்டர் கிடைக்குதோ அந்த கம்பெனி கமாண்டர் அந்த எலெக்ஷன் டியூட்டிக்காக அந்த கம்பெனியை யாரை எப்போ லீவுக்கு அனுப்பணும், எப்போ வந்துட்டு லீவுக்கு அனுப்பாமல் எலெக்ஷன் டியூட்டிக்காக ப்ரிப்பேர் ஆகணுன்றதை பார்த்து அந்த கம்பெனி எலெக்ஷன் டியூட்டிக்காக ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ஃபோர்ஸில் இருக்க ஹெட் குவார்ட்டர், அந்த டிஜியிலேருந்து அந்த யூனிட்டில் இருக்க கம்பெனி கமாண்டர் வரைக்கும் ஆர்டர் பாஸ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பாஸ் ஆகி வரும்போது ஒவ்வொரு அதிகாரியும் அவங்க கீழே இருக்க அதிகாரிக்கு ஆர்டர் பாஸ் பண்ணும்போது அந்த ஆர்டரில் கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த
வேலையை தான் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் செஞ்சிட்ருக்குறாங்க. ஆர்டரை வந்துட்டு யாரெல்லாம் ரெடி பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்க எஸ்ஓஸ் அல்லது கிளர்க்கு டியூட்டிக்கு ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த ஆர்டர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆஃபீஸர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஆஃபீஸர்ஸ் அதை பார்த்து படிச்சுட்டு கரெக்ட் பார்த்துட்டு சைன் பண்ணி கீழே இருக்கவங்களுக்கு அனுப்புவாங்க. லாஸ்ட்டில் கம்பெனி ஃபார்ம் ஆகி ஃபீல்டில் இறங்கி துப்பாக்கியை ஏந்தி அந்த எலெக்ஷன் டியூட்டி செய்கிறது கம்பெனியில் இருக்க ஓஆர்ஸ்ன்னு அழைக்கப்படுற அந்த சோல்ஜர்ஸ் தான். இது மாதிரி எலெக்ஷன் டியூட்டியை ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இது மாதிரி ஒரு போராக இருந்தாலும் சரி அல்லது ஆன்டி நக்சல் ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, இது மாதிரி எந்த டியூட்டியாக இருந்தாலும் சரி, கடைசியில் ஃபீல்டில் இறங்கி கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் செஞ்சு டியூட்டி பார்க்குறது அந்த சோல்ஜர்ஸை சிப்பாய்கள் தான். எனவே இது மாதிரி மிகவும் கஷ்டப்பட்டு ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுற இந்த சோல்ஜர்ஸை கண்ட்ரோல் பண்ணுற வேலையை தான் இந்த ஆஃபீஸர்ஸ் இன்னைக்கு வரைக்குமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இராணுவத்தை பொறுத்த அளவுக்கு ஆஃபீஸர்ஸ் கையில் தான் அனைத்து வித அதிகாரமுமே இருக்குன்னே சொல்லலாம். இந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு லீவுக்கு போகணுன்னாலும் சரி, மற்ற எந்த வித இந்த சோல்ஜர்ஸ் சம்மந்தப்பட்ட வெல்ஃபேர் விஷயமா இருந்தாலும் சரி, சோல்ஜர்ஸுக்கு சர்வீஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அப்டேஷனாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு இந்த ஆஃபீஸர்ஸ்கிட்ட தான் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆஃபீஸர்ஸ் தான் அவங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை பார்த்து எல்லாமே செய்வாங்க. ஸோ அதனால இந்த ஆஃபீஸர்ஸ்க்கு கீழே அவங்க நல்ல பிள்ளை மாதிரி இருந்து தான் ஆகணும். எந்த விஷயத்துக்குமே அவங்க எதிர்த்து பேசக்கூடாது. ஏதாவது ஒன்று பேசினா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அவங்க வந்துட்டு சரியாக செய்ய மாட்டாங்க. இவங்க ஒரு லீவுக்கு கேட்டு போனால் கூட அந்த டியூட்டி இந்த டியூட்டின்னு அலக்கழிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இன்னமும் அதிகமாக நடந்துட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் சோல்ஜர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை லீவ்லேருந்து லேட்டாக வந்தாலும் சரி, அந்த லேட் சம்மந்தப்பட்ட அந்த பேமெண்ட் விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணணும்னாலும் சரி, லீவ்லேருந்து லேட்டாக வந்ததுக்காக இவங்களுக்கு அதுக்குரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, மற்றபடி இவங்களுக்கு லீவ் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும், வீட்டில் இருந்துக்கிட்டே இவங்க லீவை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இப்படி சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே டிசிஷன் ஆஃபீஸர் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு தோணுது என்ன தோணுதோ அதை அவங்க செய்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனாலேயே சோல்ஜர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கீழே அடிப்பணிஞ்சு தான் இருந்தாகணும். அப்போ தான் அவங்களுக்கு அவங்க நல்லதை செஞ்சே ஆவாங்க. இவங்க கொஞ்சம் ஆஃபீஸர்ஸ் தப்பு செஞ்சால் கூட இவங்க நீங்கள் செய்கிற தப்புன்னு கேட்டுட்டா கூட போச்சு இவங்க டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இராணுவத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை ஏபிஏஆர் அப்படின்றது நிரப்பாங்க. ஒவ்வொரு சோல்ஜருக்குமே இந்த ஏபிஏஆர்ன்றது ஆஃபீஸர்ஸ் தான் நிரப்பாங்க. அப்படின்னா ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்னு அர்த்தம். இந்த ஏபிஆர் ஒரு சோல்ஜர்ஸுக்குமே அந்தந்த கம்பெனியில் உள்ள கம்பெனி கமாண்டர் நினச்சி கொடுப்பாங்க. அவரோட அந்த வருஷத்தோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அவர் அந்த வருஷத்தில் செஞ்ச பணிகள் என்ன, அவரோட டிசிப்ளின்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயங்களை குறித்து அவர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் போட்டு இதை நினச்சி கொடுப்பாங்க. அந்த மதிப்பெண் நல்லபடியாக இருக்கிற நிலைமையில தான் அவருக்கு வந்துட்டு அடுத்து வர ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, பேமெண்ட் இன்க்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை சார்ந்து தான் இருக்கும். ஸோ இதுக்காகவே ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஒரு சில நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு உண்மையிலேயே அவங்களோட வெல் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இந்த ஏபிஆரை நினச்சி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் 50%க்குமே அதிகமான ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அவங்கள யார் காக்கா பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு யார் நல்ல பிள்ளை மாதிரி இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்களை பார்த்து தான் நல்ல மதிப்பெண் நினச்சி கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் நார்மலாக போட்டு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணத்துக்காகவே அனைத்து சோல்ஜர்ஸும் ஆஃபீஸருக்கு ஒரு நல்ல பிள்ளை மாதிரி நடித்து தான் ஆகணும், அவங்கள காக்கா பிடிச்சி தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கி இராணுவத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனக்கு மேலே இருக்க அந்த அதிகாரிகள் என்ன சொன்னாலும் கேட்டு தலையாட்டி பொம்மையாக தான் இராணுவத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு சோல்ஜர்ஸுமே இருந்தாகணுன்ற சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லலாம், இது மாதிரி அதிகாரங்கள் ஆஃபீஸர் கையில் இருந்தால் மட்டும்தானே ஒரு யூனிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், இவ்வளோ பெரிய ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், இது மாதிரி அதிகாரம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இல்லைன்னா எப்படி சோல்ஜர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் சொல்லலாம். இது 100% உண்மை தான். ஏன்னா இன்னும் சோல்ஜர்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு 10%லேருந்து 20% கெட்ட நபர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவங்க படுத்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் பிடி கூட எந்திரிக்காத சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்படியே அவங்கள விட்டால் 10 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டேலாம் இருப்பாங்க. அவ்வளோ சோம்பேறியான சோல்ஜர்ஸு, 24 மணி நேரம் குடியோடு இருக்கிற சோல்ஜர்ஸு, எப்பயுமே குடிச்சிக்கிட்டே இருந்து அந்த 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 ஒரு போதையிலே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் நிறையா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சிவியரான பனிஷ்மெண்ட்லாம் கண்டிப்பாக தேவை தான். ஸோ அதுக்காக
அதுக்காக தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபோர்ஸுக்கு இந்த இராணுவத்துக்குன்னே வந்துட்டு ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு இராணுவத்தில் ஆஃபீஸர்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவங்க அதிகாரத்தையும் சோல்ஜர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அவங்க யூனிட்டை நல்வழிப்படுத்தி நல்ல நிலைமையில டியூட்டி பார்க்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சில நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அவங்க அதிகாரத்தையும் அவங்க இந்த ரூல்ஸையும் வந்துட்டு நல்ல விதத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அநேக அதிகாரிகள் கிட்டத்தட்ட 60% மேற்பட்ட அதிகாரிகள் வந்துட்டு தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காகவும் தங்கள் ராஜாவை போல இருக்கணுன்றதுக்காகவும் மட்டும்தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பயன்படுத்துகிறாங்க. அவங்க அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறாங்க. அது எப்படின்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவரை பராமரிக்கிறதுக்கு ஒரு சோல்ஜர் வச்சுருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்க அவங்க மனைவி பிள்ளைங்களை பராமரிக்கிறதுக்கு ஒரு சோல்ஜரு, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க நாயை பராமரிக்கிற ஒரு சோல்ஜரு, வீட்டில் கிச்சன் வேலைகளையும் சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு சோல்ஜர், இது மாதிரி அவங்கள சுற்றியே 4-5 சோல்ஜர்ஸை வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க சுகபோகமாக வாழ்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கன்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு விஷயம், ஒரு சில ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட சோல்ஜர்ஸை அவங்க வந்துட்டு ஒரு நாய் மாதிரி தான் நினச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் நம்ம பேச்சை கேட்குற அடிமைகள் அப்படின்றத தான் அவங்க மைண்ட்லேயே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்க பேச்சிலே தெரியும். ஒரு சோல்ஜர்ஸ்கிட்ட ஒரு வேலை சொன்னால் கூட ஏதோ அவங்க வீட்டு வேலைக்கார மாதிரி அவர்கிட்ட ஆர்டர் கொடுக்குறத நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். இதெல்லாம் மிக மிக தவறான ஒரு செயல். நான் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். மற்றபடி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஒரு சோல்ஜர்ஸை நல்வழிப்படுத்துகிற ஒரு யூனிட்டை ரன் பண்ணுற ஒரு நல்ல ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள கொடுத்து நான் பேசவே இல்லை. ஆனால் அதிகமான ஆஃபீஸர்ஸு அதிகாரத்தை பயன்படுத்தி தாங்கள் ராஜாவை போல் கடவுளை போல் வாழணும், நம்மளை பார்த்தாவே கீழே இருக்க சோல்ஜர்ஸ் வந்துட்டு அந்த யூனிட்டில் இருக்கவங்களாம் பயப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸை குறித்து தான் நான் இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன், இந்த வீடியோவில் விமர்சனமும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனவே இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இராணுவத்தில் நிகழ்ந்துட்டு இருக்கனால தான் ஒரு சோல்ஜர்ஸ் வந்துட்டு எப்படா 20 வருஷத்தில் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருப்பாங்க. எப்போதுமே மன அழுத்தத்தில் இருப்பாங்க. லீவுக்கு போனால் கூட திரும்ப வர்றதுக்கு பிடிக்காம ரொம்ப சோர்வு, மனசெல்லாம் வலியோட வந்துட்டு திரும்ப வேலைக்கு வரவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு வேலை பிடிக்கலைன்னாலும் பிடிக்காம வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழ்கிற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு தோணும். ஒரு சில பேர் பிடிக்காமல் வந்துட்டு இதுக்கு மேலே வேணாண்டா சாமி வீட்டில் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கவங்களாம் வேலையை விட்டே போயிடுவாங்க. அவங்கெல்லாம் வீட்டுக்கு போனால் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் பாரு ஏதோ பயந்துக்கிட்டு ஆர்மியிலேருந்து பயந்துட்டு வந்துட்டேன்னு அவங்கள வந்துட்டு கிண்டல் பண்ணுறதெல்லாம் நானே பார்த்துருக்குறேன். யாருமே ஒரு போருக்கோ இல்லை ஏதோ ஒரு தீவிரவாதியோட சண்டை இது மாதிரி விஷயத்துக்கு பயந்துக்கிட்டுலாம் யாருமே வேலையை விட்டு போக மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அடிமை வாழ்க்கை இந்த இராணுவத்தில் வாழ்கிறனால தான், அந்த வாழ்க்கை பிடிக்காம தான் அவங்க வந்துட்டு இந்த வேலையை விட்டு போவாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அவங்கள நிறைய பேர் கஷ்டமாக இப்படிலாம் பேசுகிறத நான் பார்த்துருக்கிறேன். யாருமே அப்படி வரமாட்டாங்க. இந்த மாதிரி தவறான கருத்தை இந்த வீடியோ பார்க்குற பொதுமக்கள் யாராக இருந்தால் யாருமே வைக்க வேணாம். அது இங்கே வேலை பார்க்குறவங்க கூட அவங்க குடும்ப சூழ்நிலை ஏதோ வறுமையில் இருக்கும், அவங்க பிள்ளைங்கள்லாம் படிக்கும், வேறு வழியே இல்லை, இதை விட்டுட்டு போனால் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறதுன்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலைனால ஆஃபீஸருக்கு இன்னுமே அடிமை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இங்கே வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க முகத்தெல்லாம் பார்த்தா அவ்வளோ கவலை கஷ்டங்கள்லேயே இருக்கும். இந்த மாதிரி இராணுவ வீரருக்கு ஏற்படும் மன கவலைகள் மன அழுத்தங்களை பற்றி நான் என்னோடய வீடியோவிலே போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபீல்டு ஒர்க்கும் மிக கடினமான கஷ்டமான ஒர்க்காக இருக்கும். தங்கள் உயிரை பணைய வச்சு பல இடத்துல வந்துட்டு அவங்க டியூட்டி பார்க்குற சூழ்நிலைகளும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த டியூட்டி இல்லாத நேரத்தில் யூனிட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பல மன அழுத்தங்கள் இது மாதிரி பல கவலைகள் வாழ்க்கையே வெறுத்து போயெல்லாம் நிறைய இராணுவ வீரர்கள் டியூட்டி பார்க்குறாங்க இன்றளவும். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் உணர்ந்தனால தான் நானும் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோவில் பல பேத்துக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த சேனலோட முதல் வீடியோவே இராணுவத்தில் சேரும் முன் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் நான் இந்த சேனலவே ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த வீடியோவில் நான் இராணுவத்துக்கு வரும்போது நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்தால் இராணுவத்தில் கொஞ்சமாவது நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகாமல் கொஞ்சம் சந்தோஷத்தோட சர்வீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்ற விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ வந்துட்டு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை பார்த்து இராணுவத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு இராணுவத்துக்கு வரும்போது எப்படிலாம் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு எந்தெந்த மாதிரியான ட்ரேடுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணி வரலாம் அப்படின்றத விஷயத்தை குறித்தும் எதுவுமே இல்லை, நான் சிப்பாயாக தான் வர்றதுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிப்பாயிலையும் நீங்கள் எது மாதிரிலாம் உங்களுக்குரிய ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டு இந்த இராணுவத்துக்கு வந்தால் நீங்கள் நல்லபடியாக சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்றத குறித்து மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன்.
நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இராணுவத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம். இராணுவத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இராணுவத்துக்கு சேரணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த சந்தேகங்களை நான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.